இவ்வளவு தூரம் சொல்லி அவர் வரல. என்ன காரணம்? என்ன காரணம்? பயம். பயம். பயமா? புத்தராஜா கண்ட பயம். யாருக்கு? உனக்கு கண்ட பயம். நிஜமாவா? நான் நம்பலாமா? உண்மை. பயம். பயம் மாதிரி தெரியல. பயம். இதெல்லாம் ஒரு பொழப்படா. அதுதானே எனக்கு விவசாயமே. இது வீட்டில் வணக்கம் வணக்கம். அபச்சாரம் செய்தவராயின் உள்ளம் தேடி வந்தார். வீட்டுக்கு வந்தகளை விபச்சாரம் செய்யப்படாது. கால விட்டுக்கு தண்டை எம்பு மாதிரியே இருக்கு. வச்சுக்கிறீங்க வலிப்பாரு இருக்கு இருக்கு என்னூட்டு தான் சாமி. ஏன் சாமி? அதுலயும் ஒண்ணு பூ உடஞ்சு இருக்கு. ஆமா ஆமா தினமும் இப்படி சரியா தானே நான் வச்சேன். இல்ல இப்படி இருக்குங்க. அப்படித்தான் இருக்கணும். இப்படி இருந்தா எப்படிங்க? இப்படிதான் இருக்கணும். இல்லைன்னா பூதியா திரும்பியா கொக்கர இருக்கணுங்க. யாரும் கேட்டாங்க. நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கிறேனா? ஆடும் தோற்றமும் இடத்திற்கும் சம்பந்தமே இல்லை. உங்களுக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்னு நான் கேள்வி கேட்கிறேன். எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை? என்ன உங்க இடம்? உம்மிடம் இடம் உம்மிடம் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அது உங்க இடம்னு நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இடத்துக்கு பேர் என்னையா? வேலிமலை சார். வேலிமலை சார்னா என்ன? வேலி என்றால் யாகம். யாகம் செய்பவர்கள். யாகம் செய்வது முனிவர்கள். ஒரு முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு ஒரு முனிவன் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு இங்க என்ன புடுங்குற வேலை? என்னையா வேலை? கேள்வி என்ன? பேச்சு ஒழுக்கமா பேசணும். ஏப்பா என்ன ஒழுக்கம்லாம் பேசுறீங்க? சாமி ஒழுக்கமா பேசலைன்னு வச்சிருக்கீங்களே, அப்படியே தூக்கி போட்டு காய் அடிச்சு புடிவி போயிருவீங்க. கடா குட்டிக்கு அடிச்ச மாதிரி தெரியுமில. என்ன இடத்துக்கு பேர் என்ன? எங்க மோதிரிய யாருகிட்ட மோதிரியன்னு தெரிஞ்சு மோதனே. அம்மா கொடுக்குவாரு. என்ன அம்மா கொடுக்க ஐயா ஆளும் என்ன இல்ல என்ன டேய் இல்ல என்ன செய் என்ன செய்னா போயமுற ஏய்யா யாரையா நீங்க யாரு? உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன்யா. இடம் என்னுடைய இடம். காவலுக்கு நான் வந்து இடம் ஓ இடம் சொல்ல கூடாது. என்ன இடத்துக்கு பேர் என்ன? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல்னா என்ன பொருள்னு கேட்டேன். அதுதான் வேலிமலை சாரல்னா முனிவர்கள் யாகம் பண்ணக்கூடிய இடம். அதாவது ஒரு சில பேர் இருப்பாங்க, இடத்துக்கு பேர் என்ன, இடத்துக்கு ஏன் வந்தோம், என்ன ஏதுனே தெரியாம இருக்கக்கூடியவர்கள் உண்டு. சரி. ஆனால் அந்த வகையில கேட்ட உடனே இடத்துக்கு பேர் இதுதான், பேர் ஏன் வந்துச்சு, என்ன எதுக்குங்கிற விளக்கம் ரொம்ப சரியா சொல்லுங்க. கண்டிப்பா அது விளக்கம் தெரிஞ்சாத்தானே, விவரம் தெரிஞ்சாத்தே இங்க பேச முடியும். உண்மையாவே உங்களை நினைச்சா ரொம்ப மகிழ்வா இருக்குங்க. ஏன்னா இப்படிதான் இருக்கணும். மேடைன்னு வந்துட்டா பேச்சுங்கிறது எப்படி இருக்கணும்? சரி. மலையும் போது நாள் சத்தியமா தீப்பொறி பறக்கிற மாதிரி இருக்கணும். சத்தியம் பண்ணிட்டு ஏமாத்திடுவேன். நீதாயா போயிட்ட. சரி சொல்லுங்க. மலை மோதுனா என்ன வரும்? தீப்பொறி. சரி. அது மாதிரி இடக்கிட வச்சது மாதிரி இடக்கிட வச்ச மாதிரி பேசணுமியா. அரமு ஜெண்டா கிண்ணறமா. ஆமா. சரி இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல்னா என்ன? வேலி என்றால் யாகம் செய்த முனிவர்கள் இந்த இடத்துல யாகம் பண்றனால வேலிமலை சாரல் அப்படின்னு பெயர் வர காரணம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வருவதற்கு ஒவ்வொரு காரணம் இருக்கு. சரி. திரு ஆவினன்குடின்னு ஊருக்கு பேரு. பழனி ஏமாறிச்சு. சரி. மோனப்பழம் நீ இருக்க, உனக்கு ஞானப்பழம் தேவையா? நீயே ஒரு பழம். சரி. பழமே நீ, பழம் நீ, பழனி என்ற காலப்போக்கில மாறியது. அதுக்கு முன்னாடி பொது நீ திரியாவனன்குடி இப்படி எல்லாம் பேர் இருந்தது. சரி. ஆனாலும் பழனி என்று மாறியதற்கு ஒரு காரணம், ஒரு காரண காரியமாக அவருடைய பழம் நீ என்பது பழனி என்ற காலப்போக்கில மாறியது. இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலை சாரல். என்ன பொருள் சொன்னீங்க? ஐயா வேள்வி என்றால் யாகம் செய்வது முனிவர்கள் யாகம் செய்தனால இந்த இடத்துக்கு வேலிமலை சாரல் அப்படின்னு பெயர் வர காரணம். திருவேரகம்னு ஒரு ஊருக்கு பேரு திருவேரகம்னு பேரு. இந்த திருவேரகம்ங்கிறது இப்ப சுவாமி மலை என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா தந்தைக்கு சார பொருள் வைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றார்.
உலகிலே சரி உலகிலே சுவாமி அப்படின்னா அது சிவனை தான் சொல்ல முடியும். சரி யாரு? யாரு? சிவபெருமானி. அந்த சுவாமிக்கே நாதனானார், சுவாமிநாதன் பேர் வாங்க. அதனாலதான் சுவாமி மலை என்று அழைக்கப்பட்டது. இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? ஐயா இந்த திருப்பி கேட்டா அப்புறம் அத்துப்படியா சொல்லுங்க. அதுதான் சொல்லிட்டல, விவரம் சொல்லிட்டல. சொல்லுங்களே. வேள்வி என்றால் யாகம். சரி. யாகம் செய்வது முனிவர்கள். திரும்பி கேட்டா அப்புறம் எனக்கு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. திரும்பி கேள்வி மறுபடி இந்த கேள்வியை கேட்டியனா அப்படியே காலை விரிக்க சொல்லி கவட்டையில மாஞ்சிருவேன். சரிங்களா? வேள்வி என்றால் யாகம், யாகம் செய்வது முனிவர்கள். முனிவர்களின் இடத்துல வேள்வி நடத்துறதுனால வேலிமலை சாரல். திருச்சீரலைவாயின்னு ஒரு ஊருக்கு பேரு. கேரகமரியா. இந்த திருச்சீரலைவாயின்ற ஊருக்கு பேரு இப்ப திருச்செந்தூர்னு பேரு. முன்னாடி திருச்சீரலைவாய். அலைகள் ரொம்ப சீரலையார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடமில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியர் மடம். மாமையிலும் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரானும் வெறுப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது என்ற தலைமையில எங்கள் எடுத்தேன் பாடுறார் அருணகிரியார். பாருங்க, செந்திலே கோவில் கொண்டான் செந்தில் ஆண்டவன். சரி. அதாவது திருச்செந்தூர்ல போய் ஏன் தங்குறாங்க? ஏன்னா ஆக தேவாதி தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவபெருமானிடத்திலே வேண்டி ஒரு குழந்தையை பெற்றார் முருகப்பெருமான். சரி. இந்த முருகப்பெருமான் சூரபதுமனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக திருவதாரம் செய்தார். இப்ப அவருடைய படைகள் அனைத்தும் போய் தங்க வேண்டிய தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. சரி. அதுதான் திருச்செந்தூர். அப்ப அங்கே வெற்றி பெற்று ஜெயந்திநாதராக, ஜெயம் என்றால் வெற்றி, ஜெயந்திநாதராக இறைவன் காட்சி கொடுத்தார். அதனால செந்திலே கோவில் கொண்டான் செந்தில் ஆண்டவன் திருச்சீரலைவாய் திருச்செந்தூர் என்று மாறியது. மாறிச்சா இல்லையா? இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? ஐயா ஐயா திருப்பாபுரம் கேட்டா அப்புறம் அத்துப்படியாம முதல்ல உங்களுக்கு இந்த இடத்துக்கு என்ன சொல்லுங்க? வேலி மாதே சொல்லிட்டேன். கேக்குறேன்ல, விடிய விடிய கேட்டாலும் சொல்லுவேன். இடத்துக்கு பேர் என்ன? அதுதான். இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? ஒழுக்கம் பதில் சொல்லணும். நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? காவல் பாக்குறமியா? பாத்துட்டு போங்க. எனக்கு என்ன என்ன ஏயா நீ வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? தெரிஞ்சுக்கிறேன். ஆளு மோரகட்டையும் ஐயா கேவலமா இருக்கா? கூட்டத்தானே செவில வந்து வர மோகர சரியில்லைனா அப்ப என்னத்துக்கு ஆடி? நல்லா ஆறு ஆறு ஆடி ஆறானே எதுக்கு தெரியும்? எங்கடா தடவற கர்மா? ஏன் ஆம்பளை பிடிக்காது எனக்கு? ஆம்பளை எதுல பிடிக்காது? ஐயப்பா நாராயண நாராயண இதுக்கா உங்க சௌரியத்துக்கு போய் போய் தேடிக்கிட்டு தெரிய முடியாது. சரி. அபிஷேக பிரியா சிவா. அபிசாரி அபிசாரி பேரா? அபிஷேக பிரியா சிவா. சரி சரி. அலங்கார பிரியா விஷ்ணு. சோத்ர பிரியா சூர்யா. கலி பிரியா கந்தா. சோத்ர சோத்ர பிரியா சூர்யா. சரி சரி சரி. கலி பிரியா கந்தா. கலக பிரியா நாரதன் என்பார்கள். நீ நாரத மகரிஷி அப்பனா என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நாரதரா? ஆமா. நீங்க? நானே தான். என் தெய்வமே, என் கடவுளே, நீங்க தான் நாரதரா? ஆமாங்க, நான் தான் நாரதர். கடவுளே கடவுளே கடவுளே. தீர்க்க ஆயுஷ்மான் பவ ஆயுஷ்மான் பவ. ரொம்ப சந்தோஷம். உங்க நீண்டாயிலும் நிறைவான செல்வம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா மீனாட்சி பட்டணத்துல நல்லா இருக்கீங்க சாமி. ஆமா, உண்மையாவே சொல்றேன். சரி, உங்க பேரு நாரதர். உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சா? எனக்கு கல்யாணம் ஆகலங்க. கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகலையா? இல்லங்க. ஏன் ஆகல? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற மூவாசையும் மரபை வெறுத்தவன் நான். ஓ, மூணையும் பிடிச்சா அறுத்தாச்சு. ஓ, வெறுத்துட்டேன். வெறுத்தாச்சு. கல்யாணம் ஆகல? ஆகல. பொம்பளை ஆசையே கிடையாது. எப்பவுமே வந்ததுல இல்ல. ஏன் அப்படி? பிடிக்கல. பிடிக்கலையா? இல்ல அது இல்லையா? எதுயா? ஆசை இல்லைங்க. ஆனா மத்ததெல்லாம் இருக்கு. ஆமா, பொதுநல தொண்டன் தானே, அதெல்லாம் இருக்கு. ஆனா இது மட்டும் இல்ல. இல்ல. ஏன் இல்ல? எது படுத்திருக்கும் போது நாய் அத்திரிச்சா? ஏய், வெறுத்துட்டேங்க. அந்த நோக்கமே வந்தது இல்ல. எப்படியாப்பட்ட பொம்பளைய பார்த்தாலும் உங்களுக்கு வராது. இந்த எண்ணமே வராது. ஏன்? எது முரட்டு பொம்பளை போட்டு அமுக்குச்சா? யோ யோ யோ, வேணான்னு வெறுத்து ஒதுக்கிட்டேங்க. கை கொடுக்க. இப்ப சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களா ஒதுக்கிட்டீங்களா அதுவா ஒதுங்கி கிடக்குதா? எதையா கேக்குற? அதத்தான் ஆசை. சுத்தமாவே இல்ல. இல்ல, முண்டமா வந்து ரெண்டாலும் வராது. எனக்கு அந்த எண்ணமே கிடையாதுயா. ஏன் அப்படி? வெறுத்துட்டேன். வேணான்னு இருக்கானா? வேலை செய்யாம கிடக்கு. யோ, என்ன சொல்ற நீ? அந்த ஆசையே இல்லைங்கிற அப்புறம் இருக்குன்னா மனசுல அந்த ஆசையே இல்லாத அளவுக்கு வேணான்னு விட்டுட்டேன். சரி, விட்டுருவோம். அது எதுக்கு தேவையில்லாம பேசலாம். ஆமா ஆமா. அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காங்க. கேட்டா இது நினைக்க மாட்டேன். நினைக்க மாட்டேங்க. எது மாடு கீடு மிதிச்சிருச்சா? யோ, இல்லைன்னா விட்டு தொலை. ஏன் அப்படி பண்ற? கேக்குறி கோவம் மட்டும் தொட தண்டியில வருது. கல்யாணம் பண்ணுக்கு துப்பு இல்ல. அங்க இருந்து வந்துட்டாரு மேலத்துல இருந்து நாராயணா ஓராயணான்னு. முன்னாடி ஒரு பிறவி எடுத்தேன். 52 முன்னாடி கட்டினேன். என்ன பண்ண வச்ச நடத்தினியா? இல்லற மன்ற ஒருவருடைய பிள்ளைகள் 52 பேரும். சரி. எத்தனாங்கருடைய பிள்ளைகள் 52 பேரை திருமணம் செய்தேன். அதுக்கப்புறம் அது வேணான்னு விட்டாச்சு. விட்டாச்சு, தேவையில்லைன்னு. அதான் இங்க வேலை செஞ்சா தானே பண்றதுக்கு.
என்ன வேலை செஞ்சா பண்றதுக்கு? மனசுல அந்த வேணான்னு விட்டுட்டாங்க, அப்புறம் என்ன வேலை செஞ்சா? சரி கோபம் வருது, சரி விடுங்க. எதையும் பார்த்து உங்களுக்கு வராது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வராது. ஆசைடே அப்படியா? சும்மா வெறும் கையடி தானா? கட்டையத்தான் சொல்றேன். எதுல பிடிச்சி அடிக்கிறீங்க? இந்த கையில. அதைத்தான் கேக்குறேன். அப்படி கையில தானே அடிக்கிறீங்க? கட்டையில அடிக்கிறியான்னு கேளியா? கட்டையை எதுல பிடிச்சி அடிக்கிறீங்க? கையில பிடிச்சிட்டேன். அதைத்தானே கேக்குறீங்க, கையில அடிக்கிறீங்களான்னு. நாராயணா, எப்பவெல்லாம் அடிப்பீங்க? எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேனோ அப்பெல்லாம். நினைக்கிறப்பெல்லாம் அடிக்காதே சாமி. கட்டை எப்படி அடிக்கிறதுக்கு பதிலாக இங்கிட்ட இழுத்துருங்க ஐயா. நினைச்ச நேரம்லாம் அடிச்சுக்கிட்டே கிடக்கப்படாது. நாராயண எப்பொழுதெல்லாம் பாடுறனோ அப்பெல்லாம் அடிப்பையா? எப்படி வீட்லயே வேலை காட்ட பக்கம் போயிருவீங்களா? எனக்கு வீடே கிடையாதுயா. காடு கரை மேடுன்னு திரியிறாள் தான் நான். பாத்ரூமுக்குள்ள போயிருவீங்களோ? ஏய் பைத்தியக்காரப்பல, உனக்கு அறிவு இருக்காடா முட்டாப்பல. வீடே கிடையாதுங்கிறேன், அப்புறம் எனக்கு நிறைய திரை மூப்பு பிணி சாக்காடு என்பது எதுவுமே கிடையாதுயா. எத்தனை பேர் வந்தாலும் நீங்களே, எத்தனை பேர் நின்னாலும் நீங்களே அந்த நினைப்பு வந்து எவ்வளவு பேர் இருந்தானே 4 பேர் கூட்டத்தான். எதை பத்தி நம்ம கலவாடு அடிச்சிட வேண்டியதான். ஜல் 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 ஜல். ஐயா, நான் உனக்கக்கூடிய கடவுளை நீத்து பாடுகின்ற பொழுது எனக்கு என்னையா? இப்போ இடம் நல்லா இருக்குன்னு நினைச்சா உடனே பாடுவேன். பாடினா இப்போ கட்டை அடிக்க வேண்டியதானே. ஆனா இப்போ அந்த நினைப்பு இல்லை. இப்போ வந்துருச்சுன்னா எங்கனையே அடிச்சிருவீங்க. ஆமா. உட்காந்துக்கிட்டே அடிப்பீங்களா படுத்துக்கிட்டே அடிப்பீங்களா? ஏண்டா பைத்தியக்காரா, நின்றுக்கிட்டு தான் அடிப்பேன். நின்றுக்கிட்டியா? உண்மையிலே கை கொடுங்க சாமி, உங்களை சந்திச்சதுல மற்ற மகிழ்ச்சி. ஆமா, ஒரு கையிலே அடிச்சுக்கிறீங்களா 2 கை? என்ன கையில் போட்டேன் கேட்குறேன், கோபம் மட்டும் வருது. ஆளும் மோர கட்டை. எத்தனை கையில் அடிக்கிறீங்க? கையிலே அடிப்பேன். திருப்பி இதில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இல்லை எப்படி அடிக்கிறீங்க? இதில் வலிச்சிருச்சுன்னா மறுபடியும் மாற்றி அடிச்சுக்கிறீங்க. அடிக்க மாட்டேன். சரி, சும்மா அடிக்கிறது இல்லை எதுவும் போட்டுக்கிருவியலா வலிக்காமல் இருக்குது? என்னடா கேட்குற நீ? தான் கேட்குறேன். எதையா வலிக்குது? வலிக்காது எப்பவுமே. சரி விட்டுருவோம், அது எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு. அப்பா நல்லா இருக்காருல்ல சார்? எது கோழி கிளி மிதிச்சிருச்சா? கோழி மிதிச்சு என்னையா சொல்ற? கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமான்னு கேக்குறீங்க? எனக்கு தெரியும். அப்படி கோழி மிதிச்சு கொளிஞ்சிப்பட்டியில உங்க குஞ்சு செத்துருச்சு. நாராயண குஞ்சு இருந்தான்னா இல்லாட்டி வேலை செய்யாத குஞ்சு வேட்டிக்கல எதுக்கு கிடக்குது? அறுத்து கொளிஞ்சிப்பட்டி நாய்க்கு தூக்கி போடுங்க. நாராயணா, நான் பிரம்மச்சாரியப்பா. பிரம்மச்சாரிய விரதத்தை ஏற்றவன். சரி சாமி, நகுத்திக பிரம்மச்சாரி. அது என்ன உண்ணி இது கடிச்சு கிடக்கு. சரி சாமி, ரொம்ப. அப்பா நல்லா இருக்காரு? நல்லா இருக்காங்க. உங்க அப்பா பேரு பிரம்மன். ஏன் அப்படி பொம்பளையில வருத்திட்டியல? சரி, எல்லாத்தையும் உங்க அப்பா வந்து பிரம்மா. எல்லாத்தையும் படைக்கிறது உங்க அப்பா. மண்ணை படைச்சது, பெண்ணை படைச்சது, பொண்ணை படைச்சது, பொருளை படைச்சது, மரத்தை படைச்சது, மட்டையை படைச்சது, கோழியை படைச்சது, குஞ்சு படைச்சது. ஏண்டா அதுக்கு மட்டும் அப்படி ஒரு மாதிரி சொல்ற? நான் எப்படியோ சொல்லுவேன். எங்க அப்பா தான். ஏன் குஞ்சா படைச்சாரு? எதுக்கு? ஏன் குஞ்சா படைச்சாரு? சந்ததி உருவாகணும்ல. கோழிக்கு அடுத்து குஞ்சு வளர்ந்தா தானே மறுபடியும் அதனுடைய சந்ததி பெருகும். குஞ்சா படைச்சது உங்க அப்பா தானே? ஆமா. எல்லா குஞ்சையும் படைச்சது உங்க அப்பா. ஆமாயா. ஏன் எல்லா குஞ்சையும் பெருசா படைச்சு நம்ம குஞ்ச ரொம்ப சுருக்கிட்டானே உங்க அப்பா? செயல்பாடு சரியில்லை, அதான் காரணம் இருக்கு. நல்லா இருப்பியா? என்ன பண்ண? உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு முளை நீட்டி விட சொல்லுங்க. நீட்டி விட்டா மட்டும் என்ன ஆகுது? ஒன்றும் செய்ய மாட்டேனுங்கிறீங்களா? ஐயா, சரி சாமி. உங்க அம்மா பேரு? கலைவாணி. என்ன வேலை பாக்குறாங்க? நாவுக்கரசி. நாவில் நின்று பேசும் திறனை அளிப்பவன். கல்விக்கு அதிபதி. சரி. நிஜமாவே அது என்னது? தெரிஞ்சுக்கிறதே ஓனுங்காதியா? என்னையா நீ? சரி, உங்க அம்மா வந்து கல்வியை கொடுக்கறது, உங்க அப்பா படைக்கிறது, உங்களுக்கு கலகம் செய்வது. சரி, உங்க பாட்டன் பேரு? பரந்தாமன். எங்க என்ன வேலை பாக்குறாரு? திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறார். ஆதிசேஷனை பஞ்சனையாக கொண்டு. ஆதிசேஷன். சேஷனா? சரி. எந்த நினைப்பிலே நம்மளுக்கு இருக்கிறனால அது ஞாபகமா வருது. சேச்சின்னு சொல்லாதியா? ஐயோ அபிஸ்ட், நீங்க அப்படி நாராயண. அதுதான் நம்மளுக்கு பஞ்சாமிர்தமே. திரும்பி சொல்லி சொல்லுங்க. சரி, உங்க பாட்டி பேரு? மகாலட்சுமி. உங்களை அமிர்தமே அதுதான் சாமி. அதை வச்சுட்டே ஓட்டிக்கிட்டு கிடக்குறீ, நல்லா இருப்பீங்க. அப்படியா? ஆமா, நீங்க தான் டாட்டா காமிச்சுட்டே கிளம்பிடுறீங்க. அதுலதான் கிறங்கிட்டு முன்ன இருந்ததுக்கு இப்ப எப்படி அது நினைப்புத்தியா? சரிங்க சாமி, வேற என்னைய பத்தி உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லா தங்களுடைய திருநாமதயம் என்னப்பா? உன் பேர் என்னையா? பேர் அப்படி கேளுங்க. காட்டுக்குள்ள காவலுக்கு திருமாதயம் முருமாதயம்னா எனக்கு என்னையா தெரியும்? திருநாமோதயம் அப்படின்னா என் பேரு வீரத்தேவன்.
ஓ ஓ இல்ல வீரத்தேவன் தான். நீங்க தானே அது? நான் தான். உங்க அப்பா? எங்க அப்பா வந்து எங்க ஆத்தாளுக்கு புருஷன். உங்க ஆத்தா? எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி? ஆமா. அவங்க 2 பேரும் எப்படி புருஷன் பொண்டாட்டி? புருஷன் பொண்டாட்டினா 2 பேரும் தாலி கட்டி செஞ்சாங்க. 2 பேரும் தாலி கட்டினாங்கடா? 2 பேரும் இல்ல, எங்க அப்பா எங்க ஆத்தா இதுல கட்டினாரு. எதுல கட்டினாரு? கழுத்துல. அப்படி சொல்லுங்க. உங்க அப்பா போய் உங்க ஆத்தா இதுல கட்டினாரு? ஆமா. உங்க அப்பா போய் கட்டினாரு? ஆமா. எப்படி புள்ள எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா? புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் இல்ல, வேற முத தாலி கட்டி அப்புறம் புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் தானே அப்பாங்கிற ஸ்தானம். ஆமா. புள்ள பிறந்தால் தானே ஆத்தாங்கிற ஸ்தானம். 2 பேரும் ஆத்தா அப்பா ஆனதுக்கு அப்புறமா தாலி கட்டிட்டாங்க? இல்ல, தாலி கட்டினது யாரு? தாலி கட்டினது எங்க அப்பா தான். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேங்க. எடுத்துக்காட்டுக்குல தாலி கட்டினது இன்னாருன்னு சொல்லணும்ல. தாலி கட்டினது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைக்கு கட்டுவாங்க. எந்த ஆம்பளை எந்த பொம்பளை கட்டினா? அட கிரகமே எங்க அப்பா போய் கட்டினாரு விடுத்தொலையா. அப்பா தான் பெத்ததுக்கு அப்புறம் கட்டினாரானே கேக்குறேன். பெக்கிறதுக்கு முன்னாடியே கட்டினவர் யாரு? கட்டினவர் தான் எங்க ஆத்தா புருஷன். உங்க ஆத்தா புருஷன் அப்ப வேற ஒருத்தர் இருந்தாரா அதுக்கு முன்னாடி? இல்ல சாமி. அப்ப சொல்லு. அதத்தான் சொல்றேன். யாரு கட்டினது? யாரு கட்டினது? எங்க அப்பா தான் கட்டினாரு. உங்க அப்பா தானே கட்டினாரு? ஆமா. யாரு கட்டினாரு? எங்க ஆத்தாளுக்கு தாயா. அதான் புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் கட்டிருக்காங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் கட்டல. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் இளங்கொடிய வேணா கொடி கட்டிருப்பாங்க. அப்புறம் என்ன கட்டினாங்கன்னு கேளுங்க. தாலி தாய் அப்படி கட்டுவாங்க இந்த மஞ்ச கை. சரி, யாரு கட்டினது? எங்க அப்பா. படுத்தப்படுகிறது. உன்னையும் பிக்கப் பண்ணிட்டாங்க. கேமரா டான்ஸ் ஆடித்துக் கொண்டிருக்கும் அன்போக்கா திண்டுக்கலை சேர்ந்த இன்று பிறந்தநாள் விழா காணும் டான்சர் மணிமேகலை அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். திண்டுக்கல் ரீட்டா 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 நாடகத்தினுடைய அமைப்பாளர் கலைஞர் அன்பு மைத்துனர் காட்டாம்புரை சேர்ந்த ரஞ்சித் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்க்கிறார். 2 துண்டா போடணும். நாடக அமைப்பாளர் அவர்தான், தாள கலைஞர் அவர்தான். இன்னொரு துண்டா போடுங்க. நாடக உலகத்துல இன்னொரு துண்டா போடுங்க. 2 துண்டு. அப்பா துண்டை கட்டி குளிடா, நீ பூரா மொட்டை குண்டியா குளிக்கிற. இன்னொன்று, நாடக உலகத்தில் இந்த பகுதியில் எல்லாருக்கும் வந்திருக்கோம். இப்படி ஒரு நாடக அமைப்பாளர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல மனிதன், மைச்சட்டு கொட்டகை இல்லை, அதாவது எந்த நடிகளை கேட்டாலும் இல்லையா எதுவும் செய்ய முடியாது. ஆனால் எந்த நடிகளை அந்த இருப்பா அந்த நடிகளை போடக்கூடிய ஒரே மனிதன் என் தம்பி என் சார்பாக நன்றி நன்றி. வணக்கம். போடுங்க பொண்ணாட போடுங்க. அவருக்கு போடுங்க. நாடக அமைப்பாளரு பாதிகளா. அதே போல எங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்த ஒரு நண்பர் இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்த நமது காட்டாம்பூரை சேர்ந்த பாரதி ஆடியோஸ் உரிமையாளர் பாரதி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். வாங்க. பாரதி ஆடியோஸ். இன்னொன்று, எங்களெல்லாம் இந்த பகுதியில் வாழ வைத்த அன்பு தெய்வங்கள் அவர் தான். அவர் நினைச்சாருன்னா ஓகே சூப்பர். கொட்டகை அமைப்பாளர் கார்த்திக், திருக்கோசிலை சேர்ந்த கார்த்திக் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. சிறந்த முறையில் வண்ண திரையரங்கம் அமைத்த பிரதாப் சீன் கம்பெனி உரிமையாளர் பிரதாப் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். சிறந்த முறையில் சிறந்த முறையில் இங்கு யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கும். அப்ப இன்னைக்கு போற நாடகத்தை இன்னைக்கே பார்த்துடலாம். அவர் நாளைக்கு போடுவார். அவர் நாளைக்கு பார்த்துக்கங்க. கலா டிஜிட்டல் அவர்களுக்கு யூடியூப் சேனல் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஆனால் மிகவும் சிறப்பு. அருமை அருமை. கலா டிஜிட்டல் இன்னொரு யூடியூப் சேனல் எங்கும் தமிழ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. நம்ம ஊர் நாடகத்தை என்னைக்கு வேணாலும் நீங்கள் குறிஞ்சிப்பட்டி நாடகம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஆமாம், எத்தனை வருஷம் கழிச்சு படித்தாலும் சரி, பார்த்தாலும் சரி. அதுவும் இல்லாமல் வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. லைவ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆமாம், பொன்னாடை அன்பளிப்பு அளித்த நமது கொளிஞ்சிப்பட்டியை சேர்ந்த தெரியாமலை குடும்பத்தார்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அதான் வாங்க, இல்லை கமிட்டியை வாங்கிக்கோங்க. அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறார்கள் கிராமத்தின் சார்பாக.
கொளிஞ்சிப்பட்டியின் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். கொட்டைக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, கொடுத்துருங்க அவர்கிட்ட. எங்களுக்கெல்லாம் பொன்னாடையை போத்து கௌரவப்படுத்திய கொளிஞ்சிப்பட்டி கிராமத்தார்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொட்டைக்கு சொல்லியாச்சு வரல. இந்த பாரதி கார்த்திக் எல்லாம் ரொம்ப பிடிச்சது எனக்கு. நம்ம லிஸ்ட்ல இருக்காங்க. வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே ஆகையினால் பொன்னாடை போற்றிய மாபெரும் கிராம மைய கொளிஞ்சிப்பட்டி கிராம பெரியவர்களுக்கும் விழாவிட நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை விழா கபடியரும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி. எல்லா கலைஞருக்கும் நன்றி. நேரம் இல்ல, வரவேற்பு கொடுக்கிறவர்கள் எனது சார்பாக எனது தங்கச்சி வள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம். மலர் போன்ற வடிவன்றோ என்னருகிலே எங்கயா கோமாளி எப்ப வருவேன்?
நீச்சல் குளம் இருக்க நீரும் இல்லை நீச்சல் அடிக்க அர்த்தம் கொண்டு இதை நிரப்ப வேண்டியதால் நிராணி இந்த வேளையில் அன்பு செய்தார் என்னவாகுமோ என் பாடு அன்று வந்து ஒன்று கேட்டார் இது செய்வதை ஏற்பாடு இந்திர லோகத்தில் நான் கொண்டு தருகிறேன் அன்பு அது ஒரு தொடுதலே வானவி என்னை தூரத்தில் அறிந்த வேகமும் விடுவிடுடனே வாலிப மனம் ஏறும். ஒரு ஆளுகிட்ட என்ன இங்கிட்டு பாயிரான் செல்லா நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு பசிக்குது. என்ன சொன்னீங்க? என்ன பசிக்குதா இல்ல எச்சி ஊறுதா? இல்ல இல்ல நாரத மகாமுனிவர் தேவலோக வசி வந்திருக்கிறார். பிரம்மச்சாரி என்ன தூக்க உன்னைய தூக்கல வாருங்கள் சாமி. ஐயா சாமி the line swing the line கேப்ப அடக்கி எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆத்தாடி எத்த தண்டி. ஐயோ என்ன சொல்ற? வாருங்கள் சாமி. இளத்தினாடி வந்திருந்தீர்கள் என்றால் அறுவை எச்சியோட உணவு வச்சிருப்போம். வந்திருப்பது காட்டுக்குள்ள எங்க காட்டுவாசி முறைப்படி தங்களுக்கு வரவேற்பு. சரசுக்கு சின்னக்கு சாசனை వయసు చాలా మోబలేదురా పళ్ళు చిన్న చిన్నదావిరా పళ్ళు బావ జీవరావేరా நான் ஜோதிகா ஒரு ரஜினிகாந்த். ஆனா சொல்லலாம், நீ ஜோதிகா சொல்லலாம், அவர் ரஜினிகாந்தா சொல்லலாம். நம்புறோம். அத்திந்தோம் திந்தி இந்தந்த திண்டா விழிந்தோம் தகதிந்தோம் திந்தி இந்தந்த திண்டா விழிந்தோம் அத்திந்தோம் திந்தி இந்தந்த திண்டா விழிந்தோம் தகதிந்தோம் திந்தி இந்தந்த திண்டா விழிந்தோம் ஆடாத சவாரி ஆடி நம்பி ஆண்டவன தாளாடி கேளை நம்பி ஏமாட்டு வந்தாலே மன துள்ளி நம்பி அடிபாட்டி இல்லாத எங்கை நம்பி கண்ட முட்டாக கண்ண மறுபடிச்சே அடிலே மனோடி நின்று நான் பிடிச்சே ஆடிப்பாடி வர இருப்பது கூட முன்பு நாங்க சொல்லணும். ஏங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நாராயணனுக்கு புரியல, என்ன காரணம்? நான் வணங்கும் கடவுள் செய்யும் நாராயண. இவங்க செய்யற பாவத்துக்குலாம் அவர் தானா? எல்லாம் விளையாட்டு பருவம். குழந்தைங்க பச்சை குழந்தைங்க. ஆமா, குழந்தை பத்தியில அப்படி இருக்குன்னு. சரி சரி, அப்படிதான் போகணும். குழந்தை பால் குடிக்கும், இந்த குழந்தை பால் கொடுக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். நல்லா இருப்ப மனைவி, நல்லா இருப்ப. ஆமா வந்து வந்தவரே சிறப்பான நாரதர்னா பொறுமை, இடத்துல எனது சார்பாக அமைதி, சாந்தம், இதெல்லாம் இருக்கணும். நான் ரொம்ப சாந்தமான.
அவருக்கு தொட்டா பிடிக்காது. செஞ்சாதான் பிடிக்குமா? ஏய், ஐயையே, நான் சொல்லலைங்க. ஓ பழக்க வழக்கம் சரியில்லை. உன் கூட எல்லாம் இருக்கேன், எப்படி சரியா இருக்கும்? ஆட நல்லா இருக்கு. பாடுவோமானா எப்படி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? 4:30. நான் வரும்போது இங்கிலீஷ் 4:30 2:30. மாலை அந்தி மாலை அந்த வேளை மோகமே சாமியாருக்கு கொஞ்சம் லேசா சபலம் ஏற்படுது. சபலம் இப்படி யாருமே இல்லாம என்னை நட்டாத்துல வித்துட்டு போனா நான் என்னையா பண்றது? நான் கேக்குறேன். அண்ணே மஞ்ச பண்ணிடுறேன், மல்லாக்க பொழந்துக்கிட்டு கிடக்குறேன் நல்லா. தங்கச்சி மறுபடியும் மேகமது திருமணம் சுகம் பெறும் நிலவும் நீரும் போதும்